இப்போது நான் வந்திருக்கிறது திருமால்பூர் அப்படிங்கிற ஊர். இந்த ஊர் எங்கே இருக்குன்னா காஞ்சிபுரம் டு அரக்கோணம் போகிற வழியில் திருமால்பூர் அப்படிங்கிற இடம் இருக்குது. ரயில்வே ஸ்டேஷன் இருக்குங்க. இங்கே மணிகண்டீஸ்வரர் அப்படிங்கிற ஒரு சிவஸ்தலம். இது பராந்தக சோழன் காலத்தில் கட்டப்பட்டது. 1500 ஆண்டு காலம் பழமையானது. கொடிமரம் ரொம்ப அழகாக வெங்கல காப்பு போட்டு பண்ணியிருக்காங்க. ஷேடுக்காக நல்ல சன்ஷேட் போட்டிருக்காங்க. அஞ்சனாட்சி அம்பாள் உடனுரை திரு அருள்மிகு மணிகண்டேஸ்வரர் திருக்கோயில் திருமார்பேரு. திருமால் சுதர்சன சக்கரம் பெற்ற திருத்தலம். சிறப்பு அம்சங்கள் என்ன அப்படின்னாக்க, பார்வதி தேவி விருதசீர நதிக்கரையில் மணலால் அமைந்த லிங்கம் மூலவராக உள்ளது. சிவபெருமானை திருமால் எதிரே கைகூப்பி வணங்கி நிற்கும் திருத்தலம். திருமால் 1000 தாமரை மலர் கொண்டு சிவனை பூஜித்த போது ஒரு மலர் குலைந்ததால் தனது கண்ணினையே எடுத்து ஒரு மலராக பூஜை செய்து சுதர்சன சக்கரத்தை பெற்றார். ஒரு நொடிப்பொழுது இங்கு நினைத்தவருக்கு பிறவி முக்தி தரும் திருத்தலம். அதிகார நந்தி கைலாய நந்தி நின்ற நிலையில் காட்சி தரும் திருத்தலம். நாயன்மார்களால் தேவார பாடல் பெற்ற தலம். சுமார் 1500 ஆண்டுகள் பழமை வாய்ந்த திருத்தலம். பராந்தக சோழனால் இவ்வாலயம் எழுப்பப்பட்டதால் அவர் நினைவாக சோழீஸ்வரர் மேற்பொங்குமுகாக இருந்து காட்சி தருகிறார். பிரதோஷ தினத்தன்று பூஜை செய்வது நலம். ஹரியான பெருமாள் சக்கரம் பெற்ற தலமாதலால் இதற்கு ஹரிச்சக்கரம் என்ற பெயரும் உண்டு. இது நவகிரக சன்னதி இங்கே இருக்குது. சாட்டர்டே வந்திருக்கிறதால மக்கள்லாம் விளக்கேற்றிட்டு நவகிரகங்களை பூஜிக்கிறாங்க. அஞ்சனாட்சி அம்மாளோட கோபுரம் அந்த பக்கம் இருக்கிறது. ராஜகோபுரம் கிழக்கு நோக்கி அமைந்த தலம். கொஞ்சம் ஊர் உள்ளே இருக்கிறதால க்ரௌடு கொஞ்சம் கம்மியாக இருக்கிற மாதிரி ஃபீலிங். தோ இட் இஸ் அ ஹாலிடே டுடே. எங்கே இருக்குது அப்படின்னாக்கா, காஞ்சிபுரம் டு அரக்கோணம் போகிற வழியில் இந்த அழகிய சிற்றூர் அமைந்துள்ளது. இந்த கோயில் ரொம்ப நீட்டாக இருக்குது. மக்கள் வருகை தரலாம். ராணிப்பேட்டை மாவட்டம் அதில் வருது. மிகப்பெரிய பிரகாரம், சுற்றி வர்றதுக்கு வலம் வர்றதுக்கான இடமும் அழகாக இந்த மாதிரி கருங்கல்லினால் போடப்பட்டிருக்கிறது. இந்த ஷேடு பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. கொடிமரம், செம்பு கவசம் போடப்பட்டுள்ளது. இந்த கொடிமரத்தின் அருகில் இருந்தால் நல்ல வைப்ரேஷன் இருக்கும் அப்படின்னு ஒரு பேச்சு வழக்கில் இருக்குது. ஆன்மீக அன்பர்கள் இந்த திருத்தலத்துக்கு மணிகண்டேஸ்வரரை வழிபட்டு அஞ்சனாட்சி அம்மாளையும் வழிபட்டு அருள் பெற வேண்டுமாய் கேட்டுக்கொள்கிறோம்.